السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وقال الله تعالى في محكم التنزيل والقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزق من حيث لا يحتسب. وقال الله تعالى أيضا: ولا تلقوا بأيديكم إلى التهلكة. صدق الله مولانا العلي العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மேலான ஒரு இரவையிலே ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் கருது நாயகம் அவர்களுடைய புனிதமான இடத்திலே இந்த நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய இரவு எப்படிப்பட்ட இரவு, இந்த இரவில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் மிக துல்லியமாக அவசரமாக ஒரு சிறு தொகுப்பாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதற்குரிய முழு விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல இது. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைச்சு இந்த மனிதர்களுக்கு தேவையான ரிஸ்க் வழிகளை எல்லாம் அல்லாஹ் எழுதி வச்சிட்டான். எழுதுகோள் மூலமாக எழுதி வச்சிட்டான். எல்லாம் எழுதி வச்சு போட்டு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மனிதன் நேரான வழி அடையக்கூடிய நபிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் போன்ற நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை கட்டுப்படுத்தி நப்சை போராடி ஹக்கை வெல்லக்கூடிய ஒரு பாதையை எல்லாம் காட்டியிருக்கிறார். அதே போன்று ஷைத்தானை உண்டு பண்ணி அந்த ஷைத்தானியத்துடைய சில வழிமுறைகளை நப்சானியத்தையும் மனித நிலத்திலே எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார். ரெண்டுக்கும் சுதந்திரம் இருக்குது. ரெண்டுக்கும் சுதந்திரம் இருக்குது. ஒரு மரம் இருக்குது பழம் மரம், இன்னும் ஒரு மரம் இருக்குது நஞ்சி மரம். ரெண்டு மரத்தையும் காட்டி இதுல எந்த மரத்துக்கு நீ வேணுமானாலும் போகலாம், அது உன்னுடைய விருப்பம். ஆனா பழமரத்துக்கு போனா உசிறு தப்பிடுவாய், நஞ்சி மரத்துக்கு போனா உசிறு போய் என்றதான் விளங்க வைக்கக்கூடிய அமைப்புல புனிதமான இந்த ஷாபானுடைய நிஸ்பு ஷாபான் என்று சொல்லக்கூடிய 15வது இரவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டு அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, உங்களுக்கு ஒரு கெடுதி நடந்துட்டா அது உங்களை கையால நீங்க தேடிக்கொண்டது, அப்படித்தான் நல்லா சொல்றான். ஒலா துல்குபி அதிக்கும் இல்ல தகுலுக்கா, உங்களோட கைகளை உங்களையே நீங்களே நாசத்துல போட்டுக்கொள்ள வேணாம். அப்ப நல்ல ஒன்று நடந்தா அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து, ஒரு கெடுதி ஒன்று நாங்களுக்கு உண்டாகுதா இருந்தா அது ஏதோ நாங்க செஞ்ச ஒரு பாவம் என்றத குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே இந்த ஷாபானுடைய 15வது பத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நிஸ்பு ஷாபான் 15வது இரவையில் அல்லாஹ் தஆலா கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான். கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் மனிதர்களிடத்திலே கேட்கிறான், யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன். யாராவது என்னிடத்திலே பலாய் முசீபத்துகளை விட்டும் மீட்சி பெறுவதற்கு என்னிடத்திலே கேட்கின்றீர்களா? நான் அவர்களுக்கு அந்த பலாய் முசீபத்துகளை விட்டும் நான் அவர்களை மீட்டெடுத்து விடுகின்றேன். ரிசுக்கிலே விஸ்தீரணத்தன்மையை யாராவது கேட்கின்றீர்களா? அவர்களுக்குண்டான ரிசுக்கை நான் விஸ்தீரணப்படுத்தி தருகிறேன். இப்படியாக ஹத்தாயத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வரையில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த 15ஆம் இரவில் தான் அல்லாஹ் தஆலா உலகத்துல, நாங்க உதாரணமா சொன்னா எங்களுக்கு ஒரு கடை ஒன்று நாங்க வச்சிருக்கிறோம் என்றால் அந்த கடையில நாங்க என்ன செய்வோம், ஒரு அந்த வருஷம் முடியும் பொழுது நாங்க முதலாவது ஸ்டாக் எடுப்போம். அந்த கடையை ஸ்டாக் எடுக்கிற முதலாவது அந்த தொழில்
அதில் ப்ராஃபிட் எப்படி வந்திருக்குது, வருமானம் எப்படி வந்திருக்குது, எப்படி செலவழிஞ்சிருக்குது என்று பார்த்து வருமானம் கூடியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பொருளை போட்டு அந்த கடையை கொஞ்சம் விருத்தி செய்வோம். அதில் எங்களோட முதலும் சேர்ந்து போயிருந்தா அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றோ கடையை மூடுவோம், இல்லாட்டி மாற்றுவோம், இல்லாட்டி ஏதாவது செய்வோம். இந்த மாதிரி அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், போன ஷாபான் 15 இருந்து இந்த ஷாபான் 15 வரையில மனிதன் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறான் என்பதை பார்க்கிறான். பட்டோலையில பார்க்கிறான். அதிகமா நன்மை செஞ்சிருந்தா இந்த ஷாபான்ல இருந்து வார ஷாபான் வரையில எங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வர இருக்கும், ஏதோ ஒரு மௌத்து வர இருக்கும், ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கும், ஏதோ ஒரு சிக்கல் வர இருக்கும். இதுகளை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு அதற்கு பகரமாக நன்மையே எழுதுகிறான். எழுதி அந்த குறிப்பிட்ட மலக்கிடம் கொடுக்கிறார். அதே போன்று சோழ ஷாபான்ல இந்த ஷாபானுக்குள்ள நாங்க பாவத்தை அதிகமாக செஞ்சிருந்தால் இந்த 15 இருந்து எதிர்வரக்கூடிய 15 வரையில எங்களுக்கு எங்களுடைய பட்டோலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அகற்றி அதற்கு பகரமாக சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் அல்லாஹ் உட்படுத்தி அந்த குறிப்பிட்ட மலக்குக்கு கொடுக்கிறார். அப்படி மாற்றக்கூடிய ஒரு நாள் தான் ஷாபான் 15வது இரவு. இதை கண்ட பெருங்கொண்ட உலமாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் தான் முதலாவது என்ன சொன்னாங்க, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. சதக தான தர்மம் பலாய் முசீபத்தை போக்கும், கலா கதிர மாற்றும். கலா கதிர மாற்றக்கூடிய சக்தி இந்த சதக்காவுக்கு தான தர்மத்துக்கு இருக்குது. அதே போல பலாய் முசீபத்தை போக்கக்கூடிய சக்தியும் இந்த தான தர்மத்துக்கு இருக்குது. ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட ரொட்டிகளை நீங்க அந்த நாளையில ஏழை எளிய மக்களுக்கு நீங்க பங்கிட்டு கொடுங்க, சதக்காவை கொடுங்க. அதுக்கு பின்னால குர்ஆனுடைய இதயம் என்று வர்ணிக்கக்கூடிய சூரா யாசீன ஓதுங்க. ஓதி போட்டுட்டு நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அந்த இரவையில நீங்க அமல் செய்யுங்க, அந்த பகலையில நீங்க நோன்பு நோற்றுக் கொள்ளுங்க என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். எனவே அந்த நாளையில் நாம் இருக்கிறோம். ஏதோ எங்களால் தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதன் என்ற அடிப்படையிலோ அல்லது மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் அல் இன்சான் அப்துல் நிஸ்யான், மனிதன் மறதியின் அடிமை என்ற அடிப்படையிலோ ஏதோ எங்களால் நிகழ்ந்த பாவங்கள் இருக்கும். நாங்கள் அதற்காக வேண்டி மனமுருகி துஆ செய்து எங்களை உலகத்துல வாழ வைக்கும் பொழுது எல்லா பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்து ரிசுக்குடைய வழியையும் எங்களுக்கு தாராளமாக திறந்து எங்களுடைய மௌத்தையும் கண்ணியமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைச்சு எங்களை நல்லவர்களாக மாற்றி அமைவதற்கு உண்டான வழிவகை அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் பிரார்த்திப்போம். அதற்குண்டான அமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பிச்சிரங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்ப முதலாவது நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும், நாங்க எந்தெந்த பாவங்கள் எல்லாம் தெரியாம அல்லது கணக்கில்லாம அல்லது இது பாவம் தெரிஞ்சும் நாங்க கணக்கில்லாம எதையெல்லாம் நாங்க செஞ்சு அல்லாஹ்விடத்துல பாவிகளாக ஆகிவிட்டோமோ அப்படிப்பட்ட எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிச்சிடணும் என்ற நியத்துல இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் யாசீனை நாங்க ஓதுவோம். முதலாவது யாசீனை இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. அடுத்த நியத்தை நாங்க வச்சுக்கொள்வோம். தனக்கும் தன்னுடைய உகந்தவர்களுக்கும் நீளமான ஹயாத்து, நோய்கள் எந்த பலாய் முசீபத்துகளும் இல்லாம எல்லா நோய்களும் நீங்கி ஹயாத்து நீளமாகி அந்த ஹயாத்துல இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமார்களுக்கும் உகந்தவர்களாக உலகத்தில நீண்ட ஆயுள் பெற்று வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் நாங்க பிரார்த்தனை செஞ்சு எங்களுடைய பிச்சலங்களுக்காகவும் அடுத்த யாசீன் அந்த நியத்தை வச்சு ஓதுவோம். ஹஸரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين. இந்த நியத்தை நாங்க வச்சுக்கொள்ளணும். எங்களுடைய ரிஸ்குடைய விஸ்தீரணம் உலகத்தில் எங்களுக்கு தேவையான அத்தனையும் எங்களுக்கு ரிஸ்குடைய விஸ்தீரணம் எங்களுக்கும் எங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் எல்லாருக்கும் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடியது உலகத்துடைய அத்தனை தேவையும் உலகத்துல மனிதனுக்கு எது எது தேவை இருக்கிறதோ அந்த எல்லாமே ரிஸ்க்கு விஸ்தீரணம் ரிஸ்க். எனவே உலகத்துல யாரிடத்திலும் கை நீட்டாம கண்ணியமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரிஸ்க்கு பங்கு எங்களுக்கு தந்து கண்ணியமாக துனியாவில் வாழ வைக்கணும். அதுக்குள்ளான அமைப்பை எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் எங்களுடைய பிச்சிலங்களுக்கும் இறுதி கயாமத்து வரையில வரக்கூடிய எங்களுடைய பிச்சிலங்களுக்கு அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணி தரணும். இன்ஷா அல்லாஹ் மூணாவது யாசீனை நாங்க ஓதுவோம். يا حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين آمين. اللهم يا ذا المن ولا يمن عليه آمين. الجلال والإكرام آمين. ويا ذا الطول والإنعام آمين. لا إله إلا أنت ظهر اللاجئين آمين. المستجيرين آمين. ومأمن الخائفين آمين. اللهم إن كنت كتبتنا عندك في أم الكتاب شقيا أو محروما أو مطرودا أو مقدرا علينا بالرزق اللهم بفضلك في أم الكتاب شقاوتنا وحرماننا وتردينا وجدار رزقنا واثبتنا عندك في أم الكتاب سعيدا مرزوقا مقربا موفقا للخيرات إنك قلت وقولك الحق في كتابك المنزل على لسان نبيك المرسل الله ما يشاء والكتاب عنده أم الكتاب إلهنا بالتجلينا الأعلى في ليلة النصف من شعبان المكرم التي فيها يفرق كل أمر حكيم ويجرب أن تكشف عنا من البلاء ما نعلم وما لا نعلم وما أنت به نعلم واغفر لنا ما نعلم وما أعلم وما نعلم وما أنت به نعلم إنك أنت العز الأكرم إلهنا جودك الدلنا إليك وإحسانك قربنا إليك نشكو إليك ما لا يخفى عليك ونسألك ما لا يعسر عليك بعلمك بحالنا يكفينا من سؤالنا يا مفرج كروب المكروب مكروب وفرج عنا ما نحن فيه لا إلا أنت سبحانك إنا كنا من الظالمين بركة فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين ربي رحماني மது பாவங்களை மன்னித்திடுவாயாக யா அல்லாஹ் எமது குற்றம் குறைகளை திருத்தி அருள் புரிவாயாக பெற்றவர்கள் உற்றவர்கள் உறவினர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக அத்தனை பேருடைய குற்றம் குறைகளையும் திருத்தி அருள் புரிவாயாக மீதம்பரமான ஒரு தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மீதம்பரமான நாட்களிலே நோன்பை நோற்றவர்களாக அதை திறந்து விட்டு கேட்கின்றோம் நாயனே. அதே போன்று ஷாபான் என்று சொல்லக்கூடிய ஷாபானுடைய 15வது இரவிலே இருக்கின்றோம் நாயனே.
குர்ஆனுடைய இதயம் என்று வர்ணிக்கக்கூடிய சூரா யாசீனை ஓதிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. சூரா இக்லாஸை ஓதிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. சூரா ஃபலக்கை ஓதிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. சூரா நாஸை ஓதிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. இதா பரமான கௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய தர்பாரில் இருந்து கேட்கின்றோம் நாயனே. அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, எந்த நியத்துக்களை எல்லாம் வைத்து ஓதினோமோ அந்த நியத்துக்களை எல்லாம் எங்களுக்கு நீ கபூல் செய்தருள்வாயாக. அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பலாய்கள், முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிணிகள், ஆபத்துகள், நோய்கள் அத்தனையும் நீக்க விடுவாயாக. நோயற்ற வாழ்வை எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நீக்கி விடுவாயாக. எங்களுடைய பிச்சிலங்களுடையும் எங்களுடைய வீடு வாசல்களில் வாழக்கூடியவர்களுடைய எல்லா விதமான நோய்களையும் நீக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, நீண்ட ஆயுளை தந்து விடுவாயாக. அந்த நீண்ட ஆயுளை உனக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்த நல்லடியார்களோடு எங்களை நீ சேர்த்து வைத்திருவாயாக. அந்த நீண்ட ஆயுளிலே யா அல்லாஹ் ஈமானை சலாமத்து பெற செய்வாயாக. கல்வை சுத்தமாக்கக்கூடிய ஆயுதமாக ஆக்கி வைத்திருவாயாக. இருக்கக்கூடிய எல்லா விதமான போட்டி, பொறாமை, வஞ்சகம் போன்ற கெட்ட நோய்களை நீக்கி விடுவாயாக. என்னுடைய கல்வை பரிசுத்தமாக வைத்திருவாயாக. நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் எங்களுடைய கல்புக்குள் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கல்வை துப்புரவாக்கி வைத்து விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களை சீர்படுத்தி வைப்பாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவாயாக. உள்ளத்தை வெளிச்சமாக்கி வைத்திருவாயாக. அந்த யாகரவை அருளை பெற்ற நல்லடியார்களுடைய யா அல்லாஹ் உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை நீ ஆக்கி வைத்திருவாயாக. போட்டி, பொறாமை, வஞ்சகம் போன்ற கெட்ட நோய்களை நீக்க விடுவாயாக. அடுத்தவர்களை கொண்டு யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே பொறாமைப்படாதவர்களாக எங்களை நீ ஆக்கி எங்களை சிறந்தவர்களாக ஆக்கி வைத்திருவாயாக. நன்மைகள் தேடியவர்களாக எங்களை நீ ஆக்கி வைத்திருவாயாக. எங்களுடைய கல்புகளையும் எங்களுடைய குழந்தை குட்டிகளுடைய கல்புகளையும் எங்களுடைய பிச்சலங்களுடைய கல்புகளையும் நீ மாற்றி அமைத்து நீண்ட ஆயுளை கொடுத்து பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்து எல்லா விதமான கஷ்டங்களை விட்டு மீட்சி பெற்று நல்லடியார்களுடைய கூட்டத்திலே வந்து சேருவதற்கு கிருபை செய்வாயா. மேலும் யாரெல்லாம் கடனாளிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கண்ணன்களை நீக்க விடுவாயாக. ரிசுக்குடைய வாசலை திறந்து தந்து விடுவாயாக. யாரிடத்திலும் கை நீட்டக்கூடிய அந்த இழிவான நிலை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரிசுக்களை விஸ்தீர்ண தன்மையை தந்து விடுவாயாக. குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றாய், நினையாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கை அளிப்போம் என்று. அப்படிப்பட்ட தக்வாவுடையவர்களாக நாம் வாழ்ந்து யா அல்லாஹ் நாங்கள் நினைக்காத புறத்திலிருந்து ஹலாலான ரிசுக்கை பெற்று கொள்ளக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் எங்களை நீ சீர்படுத்தி வைப்பாயா. எதுக்குடைய விஸ்தீர்ணத்தை தந்து விடுவாயா. யா அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைப்பாயா. எங்களுடைய பிச்சைகளை கண்ணியமானவர்களாக ஆக்கி வைத்திருவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அதே போன்று யா அல்லாஹ் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் யா அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுவாயா. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செய்து விட்டோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் கணக்கில்லாமல் செய்து விட்டோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த தவறுகளை எல்லாம் தவறு என்று உணர முடியாத அளவுக்கு எங்களுடைய கல்புகள் இறுக்கமாக்கி விடுகின்றது ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அப்படிப்பட்ட பாவச் செயல்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. கல்புகளை பரிசுத்தமாக்கி வைத்திடுவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவச் சுமைகளை நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம் நாயனே. இந்த ரமலான் மாதத்திலே யாருக்கெல்லாம் நீ பாவ மன்னிப்பு அளிக்கின்றாயோ, உன்னுடைய ரஹ்மத்தை அளிக்கின்றாயோ அவர்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக. ரமலான் மாதத்திலே யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு அளிக்கின்றாயோ அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. ரமலான் மாதத்திலே யாருக்கெல்லாம் நரகத்தின் விடுதலை அளிக்கின்றாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. யாருக்கெல்லாம் லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை நீ நசீபாக்கி வைத்திருக்கின்றாயோ அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் இந்த
நியத்துகளை என்னென்ன நியத்தோடு கொண்டு வந்து வைத்தார்களோ, எந்தெந்த ஆஜத்துகளோடு கொண்டு வந்து வைத்தார்களோ, எந்தெந்த ஆஜத்துகளோடு அவர்கள் இந்த நியத்துகளை அளித்தார்களோ, சதக்காக்களை கொடுத்தார்களோ, தான தர்மங்களை செய்தார்களோ, அவருடைய கல்விக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துகளையும் குறைவின்றி நிறைவேற்றி கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எமது உற்றத்தார் சுற்றத்தார் உறவினர்கள் முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த குழந்தைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த குழந்தைகளை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பாயாக. நல்ல அறிவை கொடுப்பாயாக, நல்லொழுக்கத்தை கொடுப்பாயாக, கண்ணியமாக வாழ வைப்பாயாக. அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இந்த குழந்தைகளை நீ ஆக்கி வைத்திருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. குடும்பங்களிலே யா அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவாயா, சகோதரத்துவ வாஞ்சை ஏற்படுத்தி விடுவாயா. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் ரிதுக்குடைய விஸ்தீரணத்தை கொடுத்து விடுவாயா, பாவங்களை மன்னித்து விடுவாயா, ரஹ்மத்தை அளிப்பாயா. யா அல்லாஹ் ரிஸ்கை விஸ்தீரணமாக்கிடுவாயா, ஹயாத்தை நிலமாக்கிடுவாயா. யா அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவாயா, சகோதரர்களாக வாழ்வதற்கு கிருபை செய்வாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எமது வீடு வாசல்களிலே நீ பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயா. முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழாலும் உனது அருள் மாறியை சொரிந்து விடுவாயா. யா அல்லாஹ் இது முச்சுவரை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு எங்களை தடுப்படுத்தி வைப்பாயா. இந்த நேரத்திலே அந்த மேலான கலிமாவை முழுந்தோடு கொட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய மரணத்துக்கு முன்னால் உனது காபாலயத்தை தரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா கடியில் சென்று அவர்களுடைய ரவுலா கடியில் நின்ற வண்ணம் அவர்களை பார்த்த வண்ணம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் இந்த ஸலவாத்து ஸலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. ஸலவாத்து ஸலாம் சொல்லக்கூடிய நேரத்திலேயே எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயா, உடம்புகளை ஜன்னத்துல் பக்கிலே அடங்க செய்வாயா. எல்லா கிருபையுள்ள நாயனே இந்த இடத்தை பாதுகாத்து தந்து விடுவாயா, அவையமளிக்கக்கூடிய பூமியாக மாற்றி அமைத்து விடுவாயா. இந்த இடத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டி எந்தெந்த வகையிலோ முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ கிருபையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வாயாக. அவருடைய ஹயாத்தை நிலமாக்கி வைத்திருவாயா, அவர்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வெற்றிகரமானதாக ஆக்கி வைத்திருவாயா. இந்த இடத்தை சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக. இறுதியிலே எங்களுடைய பிச்சலங்களுக்கு எந்த விதமான பயமோ சஞ்சலங்களோ இல்லாமல் தைரியத்துடன் உரிமையுடன் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு இதை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சியை நீ வெற்றி அடைய செய்வாயாக. எல்லா கிருபையும் ரஹ்மத்தும் செய்வாயாக. அவர்களுடைய எல்லா விதமான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த இடத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையிலே பாடுபடுகின்றார்களோ அவர்களுடைய துன்யா ஆகிரம் அத்தனையையும் நீ பார்த்துக் கொள்வாயாக, சுவனத்தை கொடுத்து விடுவாயாக. மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொடுத்து விடுவாயாக. அல்லாஹ் இந்த இடத்தை கண்ணியமாக வைக்க வேண்டும், இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த இடத்தை திறம்பட செய்ய வேண்டும். இந்த இடத்தை எங்களுடைய பிச்சிலங்களுக்கு யா அல்லாஹ் உரிமையுள்ள இடமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நல்ல நியத்தோடு யாரெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுப்பாயாக. இந்த இடத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடிய அத்தனை பேரை விட்டும் யா அல்லாஹ் இந்த இடத்தை பாதுகாத்து விடுவாயாக. கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி